Taste the Daily. அண்மை செய்தி. மக்களின் நாடி துடிப்பை அறியாமல் ஏராளமான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இடங்கள் காலியாக உள்ள நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காலியான பணியிடங்களே இல்லை என்று பொய் சொல்லும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. மக்களுடைய நாடி துடிப்பை அறியாமல் ஏராளமான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுடைய இடங்கள் காலியாக உள்ள நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காலி பணியிடங்களே இல்லை என்று பொய் சொல்லும் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் எம்எல்ஏ குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கூடிய கண்டன அறிக்கையில் தமிழ்நாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மருத்துவமனைகள் உட்பட பல அவலங்கள் காலி பணியிடங்களே இல்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் முழு பூசணிக்காயை தட்டு சோற்றில் மறைக்க முயற்சிப்பதை போல பொய் சொல்லி இருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள், மருத்துவமனைகள் போன்றவற்றில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருந்தாளுநர்கள் இல்லை என்று அரசு மருத்துவமனைகளையே நம்பி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் புலம்புகின்றனர் என்று தெரிவித்திருக்கிறார். தங்களுடைய விளம்பரங்கள் மூலம், பாய்ஜாலங்கள் மூலமும் அப்பாவி மக்களை ஏமாற்றி விடலாம் என்று இந்த ஆட்சியாளர்கள் மனப்பால் குடித்துக் கொண்டு அலைகிறார்கள் என்றும், தமிழக சுகாதாரத்துறையில் போதிய மருத்துவர்கள் இல்லாமலும் பல மருத்துவ பணியிடங்கள் காலியாகவும் இருப்பது குறித்து சில நிகழ்வுகளை அவர் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். காங்கேயம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் உட்பட பல பணியிடங்கள் காலியாக உள்ளது என்றும், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சுகாதார வளாகம் 4 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராததால் முட்புதர்கள் மண்டி மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருப்பதையும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு உதவியுடன் தேன்கனி கோட்டையில் ரூபாய் 20 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட மருத்துவ கட்டிடம் இன்னும் திறக்கப்படவில்லை என்றும், ஓசூர் மாநகரில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மருத்துவமனை கட்டிடம் இதுவரை திறக்கப்படவில்லை. இம்மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியிடங்கள் இதுவரை அரசால் உருவாக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வெள்ளியூர் பாரதியார் நகரைச் சேர்ந்த தியாகராஜன் ஆனந்தி தம்பதியினர் தங்களுடைய 6 மாத கை குழந்தையான ஜோதிகா ஸ்ரீக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு வெறும் 2 மாத்திரைகள் மட்டுமே கொடுத்து வீட்டிற்கு அனுப்பிய நிலையில் குழந்தை திடீரென உயிரிழந்துள்ளது என வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். திருத்தணி விசிஆர் கண்டிகை கிராமத்தில் 2023-24 ஆண்டு புனரமைக்கப்பட்ட மகளிர் சுகாதார வளாகத்தை சீரமைப்பு பணிகள் முடிந்தும் இதுவரை திறக்கப்படாததால் பூட்டியவாறே கிடப்பில் போட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிப்பதையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் மதுராந்தகநல்லூரில் புதிதாக திறக்கப்பட்ட புதன்கிழமை மட்டுமே செயல்படக்கூடிய துணை சுகாதார நிலையத்தால் குறிப்பாக மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் கிடைக்கப்பெறவில்லை என்பதையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடலூர் மாவட்டம் மதுராந்தகநல்லூரில் புதிதாக திறக்கப்பட்டு புதன்கிழமை மட்டுமே செயல்படக்கூடிய துணை சுகாதார நிலையத்தில் எந்தவித பயனும் இல்லை எனவும், அவசர சிகிச்சை மற்றும் கூடுதல் மருத்துவர்களுடைய வசதிக்காக 10 கிலோமீட்டர் தூரம் பாதிக்கப்பட்ட குறிப்பாக நோய்வாய்ப்பட்ட மக்கள் செல்ல வேண்டி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். துறையூர் அடுத்த சேப்பநல்லூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிரந்தர செவிலியரை பணியமைக்க வலியுறுத்தி உங்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி உள்ளனர். புவனகிரி அருகே மேல்வளையமாதேவியில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அரசு துணை சுகாதார நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருப்பதையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் எடுத்துக்காட்டியிருக்கிறார். செங்கல்பட்டு அருகே தமிழ்நாடு அரசு சுகாதார போக்குவரத்து துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீண்ட காலமாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் சுகாதாரத்துறையுடைய அலட்சியம் காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை
முன்வைத்ததையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் எடுத்து காட்டியிருக்கிறார். கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் பச்சிளம் குழந்தை உயிரிழப்பது தொடர்கதையாகி வருவதாக கூறப்படுகிறது. சுமார் 4500 செவிலியர் பணியிடங்கள் மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் இதுவரை நிரப்பப்படவில்லை. அம்மாவினுடைய அரசால் கொரோனா காலகட்டத்தில் தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட சுகாதார ஆய்வாளர்களே இதுவரை பணிபுரிந்து வருகிறார்கள். 2500 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது, இதுவரை நிரப்பப்படவில்லை. பொது சுகாதாரத்துறையில் 3500 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஏஎன்எம் முடித்தவர்கள் பல பேர் இருக்கும் நிலையில் இவர்களை கொண்டு இந்த பணிகளை விடியா திமுக அரசு இதுவரை நிரப்பப்படவில்லை. இதனால் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள், முத்துலட்சுமி ரெட்டி உதவி திட்டம், அதே போன்று தடுப்பூசி திட்டம் போன்ற பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக மருத்துவ மேல் படிப்பு படிக்கக்கூடிய பிஜி மருத்துவர்கள் கட்டாயம் 2 வருட ஒப்பந்தத்தில் பணிபுரிய வேண்டும். இவ்வாறு 2 வருட ஒப்பந்தத்திற்கு பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் இந்த விடியா திமுக அரசு நிரந்தர பணியிடத்தை காட்டுகிறது. அதே போலவே மற்ற தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் படிக்கக்கூடிய பிஜி மாணவர்கள் 3 மாதம் கட்டாயம் அரசு மருத்துவ பயிற்சி, அதாவது பெரிபெறல் பயிற்சி மாணவர்களையும் அரசு மாணவர்களாக கணக்கில் கொள்வது. மாவட்ட சுகாதாரம் சங்கம் DHS மற்றும் தேசிய நல்வாழ்வு திட்டம் NHM மூலம் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் நிரப்பக்கூடிய பணியிடங்கள் நிரந்தர மருத்துவ பணியாளர்களாக கணக்கிடக்கூடிய விளம்பரமாடல் ஸ்டாலின் அரசு கணக்கிடுவதாகவும், மொத்தத்தில் இந்த விடியா திமுக ஆட்சியில் கடந்த 55 மாத காலமாக 1-2 தேர்வுகளை மட்டுமே நடத்திவிட்டு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளது மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல மொத்த துறையின் அவலங்களுக்கும் மேற்கண்டவை முத்தாய்ப்பாக உள்ளன. எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லை என்பது போல இந்த அதிமேதாவி பதவி வகிக்கும் துறையே கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி காலியாக இருக்கக்கூடிய 1100 மருத்துவ பணியிடங்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் விளம்பரம் செய்துள்ளது என்றும், தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை இந்த லட்சணத்தில் இருக்கும்போது பூனை கண்மூடி கொண்டால் பூலோகமே இருந்து விட்டது என்று சொல்வது போல தன்னுடைய துறையை கவனிப்பதை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் திரு மா சுப்பிரமணியம் சார் அவர்கள் தலைமையில் விடியா திமுக ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு மருத்துவமனைகளையே நம்பி இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் வரக்கூடிய தேர்தலில் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய விடியா திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று எச்சரித்திருக்கிறார். எஞ்சி இருக்கக்கூடிய 5 மாத கால ஆட்சியிலாவது இந்த விடியா திமுக அரசு மருத்துவமனைகளை நம்பி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களின் உயிரோடு விளையாட வேண்டாம் என்றும் இந்த ஏமாற்று மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். மக்களின் நாடித் துடிப்பை அறியாமல் ஏராளமான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர் இடங்கள் காலியாக உள்ள நிலையில் மக்கள் நல்வாழ்வுத் துறையில் காலி பணியிடங்களே இல்லை என்று பொய் சொல்லும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.